பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அற்புதமான ஆராதனை பகுதியிலும் தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை பகுதியிலும் அவனுடைய பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் விடுதலையாய் தேவன் மாற்றி தரும்படியாக நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாய் கண்களை முடி செபிப்போம். ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. அழுகையின் பள்ளம் கலங்கும் என் உள்ளம், பலனில்லை தேவா பலப்படுத்தும். அழுகையின் பள்ளம் கலங்கும் என் உள்ளம், பலனில்லை தேவா பலப்படுத்தும். தேவா நான் கதறுகிறேன், தேற்றிட வாருமையா. தேவா நான் கதறுகிறேன், தேற்றிட வாருமையா. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கத்தின் சீக்கிரமே பரிசுத்தமான இந்த பகல் வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இணைந்து உம்மை நாங்கள் ஆண்டவரை உயர்த்தும்படியாக இந்த நாட்களை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் எல்லாம் கிருபையாய் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஒருமுறை கூட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரை அப்பா நீர் அழைத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையினுடைய ஆண்டவரை வல்லமை நம்முடைய பிள்ளைகளோடு வெளிப்படுவதாக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்முடைய நாமத்தை ஆமென் பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று வாக்களித்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் எதிர் உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே வெறுமையாக அல்ல ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினால ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளது ஜீவனாய் பிரவேசிப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து பலப்படுத்தும். அடிமை மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படும்படியாய் நம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளையிலும் தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரம் ஆமென் மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஆமென். இந்த நாளில் ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மோடு பேசும்படியாய் நாம் எல்லாரும் ஜெப சிந்தையோடு நாம் காத்திருப்போமாக. ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கின்
பாவத்தின் நடுவிலும் மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமீன் என்கிற வார்த்தை உங்களுடைய பேசும்படியாய் ஆண்டவர் இயேசுதாமே நாட்களே ஆமீன் அனுக்கிரகம் செய்வாராக. ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்றாலும் ஸ்தோத்திரம் ஆமென் தேவன் மகிமைப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். சங்கீதம் 84:11 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆமென் 84:11 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இடத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சூரியனும் கேடகமாயிருக்கிறார், அவர் கிருபையும் மகிமையும் ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் அருளுகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரேன் என்று வாக்குகள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆமென் ஸ்தோத்திரம் வேத பகுதியில் பார்க்கும்போது 5 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் அவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 5 விதமான ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் அதே சங்கீத பகுதி 84 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளம் கண்ணீர் நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை என் தேவன் ஸ்தோத்திரம் கண்ணோக்கி பார்க்கிறபடினால் இந்த நாளில் கொடுக்கிற விசேஷித்த ஒரு ஆமென் விலையேற பெற்ற வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆமென் வழியாக கடந்து போய்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் 5 விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை வாக்குறுதி இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு ஆமென் வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது பலிக்கும்படியாய் கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கும்படியாய் நீதியில் உள்ள பரிசுத்தமுள்ள கரம் உங்களுக்காய் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் நம் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆமென் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனம் சோர்ந்து போய் ஆமென் மனம் துவண்டு போய் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்று சொல்லி ஆமென் அழுகைதான் கண்ணீர் தான் வாழ்க்கையினுடைய ஆமென் சூழ்நிலை என்று சொல்லி ஆமென் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை ஒரு களிப்பான ஒரு நீரூற்றாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆமென் நீரூற்றாய் ஆமென் மாற்றும்படியாய் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்களுக்காய் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆமென் சூரியனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட சூரியன்? அவர் நீதியின் சூரியனாய் ஹல்லேலூயா நமக்காக அவர் உதிக்கிறார். அந்த வெளிச்சத்தை அவருடைய பிள்ளைகளுக்காக நீதியின் சூரியன் ஆமென் அவர் உதிக்கும் போது ஆமென் ஆரோக்கியம் வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இருள் கடந்து போகிறது. ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். போராட்டம் நிறைந்த வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் அது சந்தோஷமான வாழ்க்கையாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். எவ்வளவு சூழ்நிலைகள் ஆமென் ஸ்தோத்திரம் உடைய வாழ்க்கையில் பலவிதமாய் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் ஆமென் மாற்றி அமைக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமுள்ள ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கரம் உங்களுக்காய் வெளிப்படுகிறது. மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் முதலாவதாக கர்த்தர் சூரியனாய் இருப்பார். ஹல்லேலூயா. பிரகாசிக்கிற ஒரு சூரியன். எல்லா வெளிச்சத்தை பார்க்கலும் பிரகாசமுள்ள ஆமென் சூரிய பிரகாசம் நிறைந்த தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம்தான் எத்தனையோ ஜனங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த இருளிலிருந்து கடந்து வர பண்ணியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் காணப்படுகிற
ஆமை சோத்திரம் ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து ஸ்தோத்திரம் தேவன் நிலைநிறுத்தி இருக்கிறார். அநேகருக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் வெளிச்சம் கொடுக்கிற தேவன். ஆமீன் இந்த நாட்களே உங்களுக்கு நான் எப்படி இருப்பேன், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் ஆமீன் கேடகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? சூரியனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மல்கியாண்டி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமீன் அந்த நீதியின் சூரியன் ஆமீன் நம்ம மேலே உதிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆமீன் கர்த்தர் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழாய் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போகத்தக்கதாக அந்த நீதியின் சூரியன் நமக்காக அவர் உதிக்கும் போது அநேக காரியங்கள் கர்த்தர் நம்மை கொண்டு ஆமென் அற்புதமாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சூரியனாகவே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்து போகிற பாதை எல்லாம் ஸ்தோத்திரம் பட்ட பகலை போல நடு பகல் வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் பிரகாசிக்கிறது சூரியனை போல ஆமீன் காணப்படும். நாம் கடந்து போகிற பாதையில் எல்லாம் ஆமீன் காணப்படுகிற அந்தகாரங்கள் மறையும். ஆமீன் இருள் கடந்து போகும். அந்த காரிருளை தேவன் ஆமீன் முற்றிலுமாய் அதை நீக்கி போடுவார். ஆமீன் ஸ்தோத்திரம். சூரியனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் ஆமீன் பெற்றுக்கொண்டவர்கள் அதை முழுமையும் பிரகாசத்திலே காணப்படுகிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த சூரியனை போல இருக்கிற தேவனை யாரெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே கடந்து போகிறார்களோ அந்த பாதையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எங்கே பார்த்தாலும் வெளிச்சம், எல்லா பக்கத்திலும் வெளிச்சம், இருளை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு நாட்களில் தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை நாமும் கூட ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். ஸ்தோத்திரம். மரண இருளின் திசையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தேடி வந்தபடினால், நமக்காய் அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்தபடினால், அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி மரித்தபடினால இந்த நாட்களில் நமக்கு ஒரு வெளிச்சம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. மரண இருள், மரண பயங்கள் கடந்து போனது. ஸ்தோத்திரம். அந்த காலத்துடைய இருளை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். ஸ்தோத்திரம். தூரமாய் காணப்பட்ட நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் அவரிடத்திற்கு நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் நிரப்பி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் காணப்பட ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் சூரியனாய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சந்தோஷமா சொல்லுவோமே. இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கிறது. இந்த இருளுக்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஸ்தோத்திரம். வியாதி என்கிற ஒரு இருள். ஸ்தோத்திரம். ஆமென். மரண பயமாகி இருள், போராட்டம் நிறைந்த ஒரு இருள், கடன் பிரச்சனையினால என்னுடைய வாழ்க்கை என்னால் நீ எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஆமென் உங்களுடைய ஸ்தோத்திரம் மனமடிவோடு இருக்கிற ஆமென் ஸ்தோத்திர இருள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகத்தக்கதாக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு தனிமை ஆமென் ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலைகள், ஒரு கட்டப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் நிலையிலே நீங்கள் இருக்கிறதை என் தேவன் காண்கிறார். அந்த பொல்லாத இருளை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் சூரியனாய் உதிக்க போகிறார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்களா? யாக்கோபு தான் கடந்து சென்ற பாதையில் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா அந்த பெயர்சபாவுடைய வனாந்தரத்தில் கடந்து போகிற நேரத்தில் சூரியன் அஸ்தமித்தது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி வாழ்க்கையில் இனி நான் எங்கு செல்வேன், என்ன செய்வேன் என்று திகைத்த போது ஸ்தோத்திரம் அந்த அஸ்தமான அந்த ஸ்தோத்திரம் ஆமென் அந்த சூரியனை மறுபடியும் அவர் உதயமாய் மாற்றினாரே. இருண்டு போன வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி யாக்கோபை ஆமென் ஆசீர்வதித்து இஸ்ரவேலாய் அவருடைய பெயரை ஆண்டவர் ஸ்தோத்திரம் திருப்பினாரே. அந்த
தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் அவர் சூரியனாகவே இருப்பார். தாவீது சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஹல்லேலூயா. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் அவர் இருந்தபடினால இன்றைக்கு நாட்கள் நான் வெளிச்சத்துக்குள் இருக்கிறேன். எவ்வளவுதான் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் நம்மை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய ஸ்தோத்திரம் ஆமென் செட்டைக்குள்ளாய் ஆமீன் கடந்து வரும்போது ஒரு ஆரோக்கியம் நமக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஆமென் நீதியின் சூரியனாய் உங்களுக்காய் உதிப்பார். இரண்டாவதாக அவர் கேடகமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு ஆமென் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்களும் ஒரு ஸ்தோத்திரம் தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய உள்ளம் அழுது கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். வெளியே நீங்கள் பார்க்கும்போது நன்றாக பேசுவீங்க, சிரிப்பீங்க. ஆனால் உள்ளத்தை பார்க்கும்போது ஒரு அழுகை நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம் சூழ்நிலை. ஆனால் இதை பார்க்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சூரியனாய் மட்டும் அல்ல, ஆமீன் கேடகமாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நான் கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் கேடகமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவேன் என்று ஸ்தோத்திரம். சங்கீதம் 5 அதன் கடைசி பகுதியில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி, எந்த பகைவனுடைய கண்ணிகளும் உங்க மேல வராதபடி, எந்த தீமைகளும் உங்களை நேரிடாதபடி உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் பாதுகாத்து நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் உங்களுக்கு நான் கேடகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கேடகம் ஹல்லேலூயா கர்த்தராகிய கிறிஸ்துவே, அவர் உங்களுக்கு கேடகமாய் உங்களுக்கு சூரியனாய் இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் ஸ்தோத்திரம் தலை குனிந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த ஸ்தானத்திலும் உங்களை கேடகமாய் கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். சத்துரு உங்களை சுற்றி பாளையம் இறங்க முடியாது. தேவ சேனை உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் உங்களை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தர் தான் எங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் உபாகமம் 1:31 ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல கேடகமாக இருக்கிற தேவன் உங்களை கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரையிலும் உங்களை கைவிடாதபடி ரீபானா சந்தரபா ஹல்லேலூயா ஆமென் கடைசி நேரம் வரையிலும் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதம் 48 கடைசி பகுதியின்படியாய் மரண பரியந்தம் உங்களை நடத்துகிற நேசர் இருக்கிறாரே, அவர் உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை மாத்திரங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்களா? கர்த்தரை மாத்திரங்கள் பற்றி கொண்டு ஆமென் அவருடைய பாதை நீங்கள் கடந்து போகும்போது எந்த தீங்கும் உங்களை அணுகுவதில்லை. மூன்றாவதாக ஹல்லேலூயா கர்த்தர் கிருபையை அருளுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவது அவர் உங்களுக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதம். அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். ஸ்தோத்திரம். புலம்பல் 3:22 சொல்லப்பட்டது போல ஸ்தோத்திரம் பொல்லாத இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் பல தீமைகள் சூழ்ந்திருக்கிற அந்த உலகத்தில் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் இயேசு தாமே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு எத்தனை பேர் நீங்க நன்றி சொல்ல போகிறீங்க? அவர் கிருபையை எங்களுக்கு அருளுகிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபையை அருளுகிற தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம்.
இந்நாட்களில் நாம் அந்த கிருபையை நாம் பற்றி கொண்டு ஓடும்படியாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லுகிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால தான் இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், நாங்கள் உயிர் வாழ்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாதப்பா. இன்றைக்கு அநேக ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிருபையை நினைத்து தான் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டுடைய கிருபை, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா என்று சொல்லி ஆமீன் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையிலே நிறைந்து ஆமீன் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே இன்று மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் அவருடைய கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பற்றி கொண்டு நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும். யூதா குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தாரே, அந்த கிருபையின் ஆவியை கர்த்தர் கொடுத்தாரே. ஆகவே இந்த நாளில் அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளும் போது கிருபையின் ஆவியானவர் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்தி செல்லுவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வம் அந்த கிருபை உங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் உங்களுக்கு கொடுக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்லணும், எங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரை உம்முடைய கிருபை வேணும், ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு உம்முடைய கிருபை வேணும்ப்பா, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் உயிர் வாழ வேண்டும், உம்முடைய கிருபையினால் எங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஹல்லேலூயா அந்த தேவ கிருபையில் நாம் நிலைத்திருக்கும்படியாய் ஹல்லேலூயா அந்த கிருபையில் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்படியான ஆமென் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொண்டிருப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொன்னது போல ஆமென் ஸ்தோத்திரம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். பவுலுடைய செய்த எல்லா ஊழிய பகுதியிலும் ஒவ்வொரு ஊழிய பணித்தளங்களிலும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்திருந்தது. அவருடைய கிருபையினால அவர் மேன்மையான காரியங்களை கர்த்தருடைய நாமத்திலே செய்து முடித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் அவருடைய கிருபை நாம் அதிகமாய் நாம் பற்றி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் கிருபையாய் இருந்தவர், இரக்கமுள்ளவராய் இருந்தவர், இன்றைக்கு உங்களுக்கும் கிருபையாய் இருப்பாராக. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லும் போது, எவன் மேல் நான் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம், அவன் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு அந்த கிருபை நான் ஆமீன் அதிகமாய் கொடுக்க வேண்டும், யார் அந்த கிருபையின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறாங்க, அந்த கிருபையை பற்றி கொண்டு ஓடுகிறவர்கள் யார் என்று சொல்லி அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்று சொன்னா என் ஆண்டவர் அருளுகிற அந்த கிருபை, ஹல்லேலூயா, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி நிறுத்துகிற அந்த இரக்கம்தான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, ஆண்டவன் எங்கு செல்லணப்பா, நான் என்னத்தான் பேசணும், என்னை கொண்டு என்னதான் செய்ய போகிறீங்கப்பா, ஆண்டு நான் ஒரு பேதையா இருக்கிறேனே, நான் ஒரு திக்கற்றவளா இருக்கிறேனே, ஆண்டவரே என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்க மேல அந்த கிருபையை கர்த்தர் பொழிந்தருளும் போது, அந்த கிருபை கர்த்தர் அருளை செய்யும் போது ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் நினைக்காத காரியங்கள் உங்களை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணாது, உங்களுடைய புத்தி கெட்டாது ஆமென் ஆச்சரியமான காரியம் ஆமென் உங்களை கொண்டு நடக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கு கேடகமாய் சூரியனாய் ஆமென் கிருபையாய் கர்த்தர் கூட இருப்பார். நான்காவது மகிமை கர்த்தர் அருளுவார். ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை பெரியது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையில் நாம் ஸ்தோத்திரம் நிறைந்து நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய மகிமை ஹல்லேலூயா மிகவும் ஆச்சரியமானது. யோவான் 7 வாசிக்கிறோம் 22வது வசனத்தில் அவர் தம்முடைய மகிமை பாருங்க, பிதாவை தமக்கென்று கொடுத்த அந்த மகிமையை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் உண்டாகியிருக்கிறது போல அவர்களும் உண்டாகியிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு? நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சந்தோஷமாக நம்முடைய கரங்களை ஆமை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய கரங்களை தலையில் வைத்து சொல்லுங்க, ஆமையினுடைய மகிமை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி
அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் மகிமை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்ன தெய்வம் நமக்கு கர்த்தர் மகிமையை தந்திருக்கிறார். அந்த மகிமையிலே நாம் வாழ வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் ஐந்தாவது பார்க்கும்போது நன்மை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமை சுத்தமாக என்ன நன்மை வேண்டுமோ அந்த நன்மையை தந்து தேவன் நம்மை நடத்துகிறார். காரணம் தேவரி நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 படியாக அவர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் தன்னுடைய 3.5 ஆண்டு பணியில் அவர் சுற்றி திரிந்தாரே அந்த தேவன் இன்றைக்கும் அவர் விசுவாச வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே உங்களுக்கும் அந்த அநேக நன்மைகள் அவர் மூலமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஒன்றாயிருக்கிறது போல ஆமென் ஸ்தோத்திரம் நாமும் ஒன்றாயிருக்கும்படி அவர் கொடுத்த மகிமை நமக்கு தந்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் இந்த 5 ஆசீர்வாதங்களிலும் மிக முக்கியமானது கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமையிலே நம்ம ஸ்தோத்திரம் ஆமென் கடந்து செல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். 2 நாளாகமம் 7 அடைய முதல் வசனம் 2வது வசனம் தொடர்ந்து படிக்கும்போது கர்த்தருடைய மகிமை சாலமன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் ஆமென் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளிலே கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை அது நிரப்பிட்டு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்டு முகங்குப்புற கர்த்தரை நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் ஆமெனுடைய கிருபை என்றும் சொல்லி பணிந்து கொண்டார்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமாக. அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து இந்த 5 ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்ப போகிறார். ஈபானா சந்தரபா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகள் அருளும் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே ஆழி போல் வான் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே ஆழி போல் வான் மழை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனில் சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவி. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து ஆண்டவரே இன்பமான பாதையில் நடத்துகிற என் அன்பு தெய்வமே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற இன்பத்தை போல வேற எங்க ஒரு இன்பம் இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆமே சூரியனாய் கேடகமாய் கிருபையும் மகிமையும் அருளுகிறவராய் நன்மையை கொடுக்கிற தேவனாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நாட்களிலே வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. மிகுந்த வேதனையோடு ஆண்டவரே பல பலகீனத்தோடு பல பாரத்தோடு பல பிரயாசத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தினுடைய வல்லமை இறங்குவதாக. ரீபனா ஷபிதனாரபா. கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் கடந்து
கடந்து போவதாக. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா பல வேதனையோடு கண்ணீரோடு ஆமென் பல பலகீனத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாளோ அவருடைய கலக்கம் நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே இந்த மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறுகிறமைக்காக கோடி நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து சாட்சியாய் நிறுத்தும் அற்புதத்தை செய்திருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.